வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடியை கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காரு. அதாவது அவர் எப்போ என்ன உத்தரவு போடுவார்னு ட்ரம்ப்புக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு எலான் மஸ்க் கூட சண்டை போடுறாரு. வெளிநாட்டில் இருக்க தங்கியிருக்க மாணவர்கள்லாம் இங்கே அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. சர்வதேச நிதி ஆணையத்துக்கு ஃபண்டு அலாட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பரஸ்பர வரி விதிப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 நாடுகள் அமெரிக்காவுக்கு அதிகமான வரி விதிக்கிறாங்க. அதனால் அந்த நாடுகளுக்கு நாங்களும் இரட்டை வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26% வரி அதிகமாக விதிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவோட வர்த்தகர்கள் போய் பேசி பார்த்தாங்க, ஆனால் உடன்பாடு எட்டப்படலை. என்ன காரணம் கேட்டால் அமெரிக்கா இந்தியாவோட வேளாண் பொருட்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை அனுமதிங்கன்னு கேட்குறாங்க. இந்தியா ரொம்ப காலமாக மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை அனுமதிக்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஜவுளி பொருட்கள், தோல், செருப்புகள் முதலிய சந்தையை திறந்து விடுங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா அதிகமான பொருட்களை வெளிநாடுகளில் அனுப்பிச்சு அவங்க நாட்டுடைய வளத்தை பெருக்க பார்க்குது. மற்ற நாடுகளை அமுக்க தான் பார்க்குறாங்க. இப்போ இதில் மோடி என்ன எடுக்க போகிறாருன்னு எல்லாருமே தீவிரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதுக்கு அவசரம் காட்டலை. இந்தியா பணையை வச்சு நாங்கள் எதையும் செய்ய விரும்பலன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அமெரிக்கா கெடு கொடுத்துருக்காங்க. ஒரு 90 நாள் கெடு முடிய போகுது. ஆகஸ்ட் 1 எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் டபுள் வரி விதிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இந்தியா உறுதியாக இருக்கிற பட்சத்தில் அமெரிக்கா என்ன வரி விதிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாங்களும் வரி விதிப்போம்னு சொல்கிறாங்க. இந்த வர்த்தக போர் எங்கே போய் முடியும்னு தெரியல. நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்தியா கொடுக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த ஒரு செய்தி பார்க்கலாம். நன்றி.